பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நமது சங்கத்தின் தலைவர் மாப்பிள்ளை கணேசன் அவர்களே, நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஐயா சத்தியமூர்த்தி செட்டியார் அவர்களே மற்றும் மத்திய வெள்ளாஞ்செட்டியார் நல அறக்கட்டளை மூலியமாக வந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்களே, நம்முடைய இந்த பத்திரிகையினுடைய விளம்பரத்தை ஏற்று அனைத்து ஊர்களிலும் சங்கங்களிலிருந்து வந்திருக்கின்ற தலைவர்களே, அனைத்து பொறுப்பாளர்களே, நமது ராசிபுர நகரத்தினுடைய இளைய அனைத்து இணைச்சங்கங்களே மற்றும் நம் சமுதாய பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவர்களுடைய முயற்சி என்ன என்பதை அவர்கள் நம்மிடம் பேசும்போது விளக்கி கூறுவார்கள். அதாவது நாம் 2005 அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, நம்ம சமூகத்தை எல்லாம் எம்பிசியில் சேர்த்துறதாக சொன்னாங்க. நான் அப்போவே ஒரு அரை பக்கம் விளம்பரம் கொடுத்துருந்தேன் தினத்தந்தியில். அப்போ சேலத்திலிருந்து ஒரு குரூப்பு போய் மந்திரியோட பேசிட்டு வந்தாங்க. போகும்போது நான் போகிறதுக்கெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அவங்க போயிட்டு வந்ததுக்கு சரியான பலன் கிடைக்காமையும் போயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன நிலைமை அப்படிங்கிறது இப்போ இவங்க பேசும்போது தான் தெரிஞ்சிக்க முடியும். ஆக அவங்க வருகின்ற டிசம்பர் மாதம் கலந்தாய்வு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிலே நாம் முடிந்தவரை பொறுப்பில் இருப்பவர்களும் மற்றும் நல்ல விஷயம் தெரிந்தவர்களெல்லாம் கலந்து கொண்டு நம்முடைய சமூகத்தை எப்படியாவது எம்பிசி கோட்டாவுக்கு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டும். அதனால் நமக்கு பல சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எம்பிசிக்கு சேர்த்ததுனால நமக்கு என்ன கிடைக்கப் போகுது என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். மேலும் அவர்கள் இந்த நமது சங்கத்திற்கு வருகை புரிந்து நம்முடைய கலந்து உரையாற்ற வேண்டும், என்னென்னலாம் நாம் செய்யப்போகிறோம் என்பதை தெரியப்படுத்துவார்கள். அதை நீங்கள் எல்லாம் கேட்டு வருகின்ற டிசம்பர் மாதம் நடக்கப் போகின்ற கலந்தாய்வு கூட்டத்திற்கு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.